ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காப்பி எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இதில் அரை பாத்திரத்தில் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். கருப்பட்டி வந்து நல்ல கருப்பட்டியாக வாங்கிக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. கருப்பட்டி வந்து மாவு கருப்பட்டியாக இருக்கும். அதாவது இப்படி இங்கே அமுக்குனிங்கன்னா மாவாக வரும், கொஞ்சம் அந்த மாதிரி இலக்கமாக இருக்கும். அதுதான் கணக்கு. இந்த கருப்பட்டி தண்ணியை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் கணக்கு. இதை ஒரு 4 நாளைக்கு நான் யூஸ் பண்ணுவேன், அதாவது காலையிலேக்கும் சாயங்காலத்துக்கும். ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்குறேன். கருப்பட்டி தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரணும். இன்னும் கட்டி இருக்குது. ஸோ இன்னும் நல்லா கொதித்து வரணும். இப்போது அந்த இதெல்லாம் கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறம் பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இது ஒரு டம்ளரில் சேர்த்து 6 நிமிஷம் வரைக்குமே ஆற விடணும். கரெக்டாக 6 நிமிஷம் போதும். ஏன்னா காப்பி நம்ம சூடாக தான் குடிப்போம். ரொம்ப ஆற வச்சிட்டோம்னா பச்சை தண்ணியாக போயிடும். இப்போது கருப்பட்டி தண்ணி இருக்கு இல்லையா, அது ஆறி போயிருக்கு. ஸோ அதை நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது காஃபி தான் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறனால காஃபி தூளை வந்து இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கும் கரெக்டாக. ரொம்ப ஆற வச்சுட்டா காஃபி வந்து சூடு இல்லாமல் போயிடும். திரும்ப சூடெலாம் பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கருப்பட்டி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணி குடிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். சூடு இருக்கும், நல்லாவே சூடு இருக்கும். இதே மெத்தடில் தான் நம்ம டீக்கும் ரெடி பண்ணிக்கலாம். டீயை ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த கருப்பட்டி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி டீயை நம்ம குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். வீட்டிலே நம்மளுக்கு கருப்பட்டி காப்பி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியானதும் கூட. ஓகே, பாய்.